இதை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமாக சோஷியல் மீடியாவை 2K கிட்ஸு, ஜென்சி தலைமுறையினர், புதிய தலைமுறையினர் பலரும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் ரொம்ப ரீல்ஸ் வந்ததுன்னா சினிமா, பொழுதுபோக்கு, கேளிக்கை இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு 100 ரீல்ஸை பார்த்தோம்னா பெரும்பாலான ரீல்ஸ்கள் வந்து அரசியல் பற்றியும், சட்டமன்றத்தை பற்றியும், அரசியல் பற்றியும் விவாதிக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான போக்கு. குறிப்பாக வந்து நாள்தோறும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாயிட்டாங்களோன்னு இருக்குது. உண்மையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமக்களாக இதுதான் எல்லா குடிமக்களும் செய்யணும். ஏன்னா தான் தேர்ந்தெடுத்தவர்கள் தனக்காக பேசுகிறார்களா, அங்கே என்ன நடக்கிறது, நமக்கான அரசியல் அங்கே பேசப்படுகிறதா, நமக்கான திட்டங்கள் தீட்டப்படுகிறதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உண்மையிலே 2026 இளைய தலைமுறையினர் பலரும் இந்த மாதிரி அரசியல் குறித்து பேசுவதும் அது தொடர்பாக உரையாடுவதும் உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு போக்கு. இது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை தான் இன்னும் மேம்படுத்தும் என்பதில் இருவேறு சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் குறித்து பேச வேண்டும் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கம்.